ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து வவ்வால் மீன் வந்து எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு. அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு வந்து புளி வந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா அப்போ தான் வந்து குழம்பு நல்லா காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊறட்டும். ஒரு அரை ஹவருக்கு மேலே வந்து ஊறட்டும். நான் வந்து குழம்பு பண்ணும்போது அதில் மிளகாத்தூள் போடாமல் புளி ஊற வைக்கும் போதே அதில் மிளகாத்தூள் போட்டுடுறேன். ஸோ இது நல்லா வந்து ஊறட்டும். உப்பும் வந்து தேவையான அளவு இதிலே போட்டுக்கோங்க. இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்சதும் அதில் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியுது. ஸோ இதில் வந்து நம்ம பெரிய வெங்காயம் வந்து நறுக்கியிருக்கேன், அது போட்டுடலாம். அப்புறமா 2 தக்காளி வந்து நறுக்கியிருக்கேன், அதுவும் போட்டுடலாம். பூண்டு வந்து ஒரு 6 பூண்டு பல் இருக்கும், அதுவும் சேர்த்துடலாம். இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இதில் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏன்னா எல்லாமே வந்து நம்ம புளி கரைக்கும் போது எல்லாமே சேர்த்துட்டோம், மிளகாத்தூள் உப்பு எல்லாமே. ஸோ அதனால் வந்து நம்ம அதெல்லாம் இதில் சேர்க்க வேண்டாம். இப்போ இது மட்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நல்லா வதங்கிச்சு வெங்காயம் தக்காளி. இப்போ அந்த புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுக்கோ இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிடலாம். இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்சிட்ட பிறகு தான் நம்ம வந்து மீன் போடணும். இது நல்லா வந்து கொதிக்கட்டும். குழம்பு மூடி வச்சிடலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் திக்னஸும் வர ஆரம்பிச்சிச்சு குழம்பு. இன்னும் கொஞ்சம் லேசாக திக்காகட்டும். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு மீனெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக மீன் வந்து இந்த தலை அதெல்லாம் வரும்போது அது வறுக்காமல் குழம்புல போட்டால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே போட்டுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா எவ்வளோ நம்ம எண்ணெய் சேர்த்தா அது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வந்து மீன் வேகட்டும். இப்போ மீன் வந்து நல்லா வந்து குழம்பு திக்காயிடுச்சு, மீனும் வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். வவ்வால் மீன் வந்து எப்படி வறுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு தட்டில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சால்ட்டு, தண்ணி சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கலக்கிக்கோங்க நல்லா. இப்போ வந்து நல்லா திக்காக பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து மிளகாத்தூள் வந்து கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒவ்வொரு மீனாக வந்து நம்ம வந்து தடவிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன் மிளகாத்தூள். இப்போ வந்து இது நல்லா ஊறட்டும், ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். ஸோ மீன் வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்துடலாம்.
ஸோ தோசைக்கல் வச்சுக்கோங்க, அது சூடாகட்டும். தோசைக்கல் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஃபிஷ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். நல்லா வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் எண்ணெய். நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். இது நல்லா வந்து வறுவட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை திருப்பி போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக வந்து ஃபிஷ்ஷு வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு ½ எலுமிச்சைப்பழம் வந்து நான் பிழிஞ்சு ஊற்றுறேன். நீங்கள் சாப்பிடும்போது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் வந்து இப்போ ஊற்றணும் அப்படின்னா அது கொஞ்சம் ஊறிட்டு நம்ம அதை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ சூப்பராக வந்து வவ்வால் மீன் குழம்பு அண்டு வவ்வால் வறுவல் வந்து சூப்பராக பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம், தக்காளியும் சேர்க்குறதுனால அந்த புளிப்பு சுவை வந்து குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.